ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஜிகேல வந்து இந்தியா ஜிகேல வந்து ரெண்டு பார்ட் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 சரிங்களா. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தவறான விடை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணுமே பார்த்தீங்கன்னா தவறாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து தப்பாக தான் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வேணும் நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சால் கூட வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பொறுத்தே ஆன்சர் வந்து எடுத்துடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியா வந்து டால்ஃபினு, ஜப்பான் பார்த்தீங்கன்னா செர்ரி மலர்ச்சி, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வழுக்கை கழுகு, சீனா பார்த்தீங்கன்னா சீனா பார்த்தீங்கன்னா பியோனி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பானது டேஷ் மாதமும் ஆண்டும் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செப்டம்பர் 29, 2015 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். நிபுணர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வன்முறை காரணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சமூகவியலாளர் பார்த்தீங்கன்னா சார்பு இழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத நிபுணர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை மற்றும் ஒத்துமைவாதிகளின் வன்முறை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். அரசியல் அறிவியலாளர் அரசியல் அறிவியலாளர் பார்த்தீங்கன்னா அதிகார போராட்டம். அடுத்து பாருங்கள். மார்க்சியர்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பல்கலைக்கழகம் வந்து கரெக்டாக ஆண்டின் அடிப்படையில் வந்து காலவரிசைப்படி அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எது நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து நிறுவியிருப்பாங்க. செகண்ட் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் பல்கலைக்கழகம் சரிங்களா. 2, 1, 4, 3. அடுத்து பாருங்கள். சமஸ்கிருதமயமாதல் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த முயற்சி செய்து வருகின்றனர். இது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். உயர் ஜாதியினரின் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொன்னேன் கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியாக இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள். 2017ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 15லேருந்து 29 வயசை தான் வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது தவறுதலாக பொருந்தியுள்ளது? பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இது தவறாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. 1, 3 வந்து தப்பாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. இதில் வந்து திரும்ப அதே தான் பாருங்கள், அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. எது தப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 வந்து தப்பாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். எஸ்எல்பி. எஸ்எல்பின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளி விவர மொழி செயலாக்கம். அடுத்து பாருங்கள். ஜிஏஐ பார்த்தீங்கன்னா
உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பார்த்திங்கன்னா டிஎல். ஸோ டிஎல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த கற்றல். அடுத்து பாருங்கள் என்சிஏஐ. என்சிஐனா ஏஐ தேசிய மையம். அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ககன்யான் மிஷன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து. அடுத்து பாருங்கள் தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு திறமையான நிர்வாகத்திற்கு பங்களிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல். அடுத்து பாருங்கள் ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது எது பை எவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேரடி பண பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது. பார்த்தீங்கன்னா அது மூணுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ G20 அமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா G20 இணக்கம் என்ற கோட்பாடலானது உள்ளடக்கியிருப்பதும் பிரதிநிதித்துவம் அதன் தலைமைக்கான அடிப்படைகளாகும். ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்டும் வரும். சரிங்களா? ஸோ 2, 3 ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 and 3 இந்த ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து கரெக்டான இது வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். ஸோ அடுத்து பாருங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஐக்கிய நாடுகள் அமைப்பு. ஸோ அடுத்து பாருங்கள் 2023 டிசம்பரில் கொசஸ் தலையாற்றில் ஏவப்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்பாட் பில்ட் பெலிக்கன். ஸோ அடுத்து பாருங்கள் அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் எந்த மாநிலத்தில் புதிய பாதுகாப்பு காப்பகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. அடுத்து பாருங்கள் சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, காலடி, கேரளா. ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், மங்கள்யான். ஸோ அதுதான் வந்து சரியாக வந்து பொருந்திருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இது வந்து கரெக்டாக வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர் வந்து டிஎன்பிசி வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா ஸோ நீங்கள் வந்து கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்குன்னா 1, 2 வந்து சரியாக இருக்குது. ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் பார்த்திங்கன்னா 2014, என் இளைய பாரதம் இது பார்த்திங்கன்னா 2023. அடுத்து பாருங்கள் ஸோ பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் நிஃபாட் பார்த்திங்கன்னா கொச்சி, CICEF பார்த்திங்கன்னா பெங்களூரு, NFDB பார்த்திங்கன்னா ஹைதராபாத், CAA பார்த்திங்கன்னா சென்னை. அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சில எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3, 4 வந்து சரியாக இருக்குது. கோவாக்சின் வந்து யார் தயாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் கம்பெனி. ஸோ அவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஸ்புட்னிக் V பார்த்திங்கன்னா ரஷ்ய கம்பெனி. ஸோ மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ இந்தியா ஜிகேவில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 2 பார்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து யாராச்சும் பார்க்கலன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோஸுமே. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் கண்டுபிடிக்க முடியலாம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு
ஸோ டாபிக் வைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.